இருக்கிறீங்க. ஐயோ, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லி பின்னாலே வாங்க. 5 மாசத்துல உங்களை முன்ன கொண்டு வந்துடுறேன். என்ன அது முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறியே? உனக்கு பைத்தியமா? ஆமா, கலை பைத்தியம், நாட்டிய பைத்தியம். நிச்சயமா சொல்லுவேங்க. 5 மாசத்துல அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கி விடுறேன். என்கிட்ட நாட்டியம் கத்துக்குங்க சரின்னு சொல்லுங்க. சொல்றையா? சொல்றேன். யோ, நான் யாருன்னு தெரியுமா? நான் தாயா செங்காங்கட மங்கம்மா கும்தல கும்மா. கொஞ்சம் உங்களை விட அந்த அம்மா நல்லா இருக்காங்க. நீங்க உட்காருங்க. என்னமா இருக்கிறீங்க? எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லிட்டு பின்னாலே வந்தீங்க. 5 மாசம் அந்த பொண்ணுக்கு, உங்களுக்கு 4 மாசம் போதுங்க. முன்னு கொண்டு வந்துருவாங்க. நிச்சயமா சொல்லுவேன். 5 மாசத்துக்குள்ள அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கி விடுறேன். அம்மா, எங்கிட்ட டான்ஸ் கத்துங்க. சரின்னு சொல்லுங்க. அத்தா இங்க பாருங்க. கல்யாணம் கேட்டா இனிமே நீ எப்பமா அடிக்க வைக்க போறேன்? நான் ஆம்பளைக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி தரவே மாட்டேன். நான் டான்ஸ் கத்துக்க வரலடா. தனியா இருக்க பெண்ணுகிட்ட வந்து கலாட்டாவா பண்றேன். அதுக்கு இதுக்குதான் உங்ககிட்ட பல தடவை சொல்றேன். எப்ப வெளியே வந்தாலும் என் பின்னாலே கையை பிடிச்சிட்டு வான்னு. யோ மேனேஜர், இந்த மாதிரி கண்ட காலி பசங்களை ஏன் ஹோட்டல் அலோவ் பண்ற? இன்னது போதும். ஐயா, என்ன பத்தி தில்பார் ஹோட்டல கேட்டு பாருங்க. நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர். நல்ல சிஸ்டம் பண்ண வேணும் தேடி பார்த்தேன். முதல் பொண்ணு அரங்கேற்றத்தை நீங்க காரை உடைச்சிட்டு புத்தூர் போயிட்டான். 2வது பொண்ணு எவனையோ காரை வச்சு கையை பிடிச்சிட்டு ஓடிட்டான். 3வது பொண்ணு எனக்கே பிடிக்கல, எட்டி வச்சு தொடச்சிட்டேன். ஏயா, ஒரு பொண்ணு கிடைக்குமா? என்ன பொண்ணா? அறிவட்ட என்ன வெளியே தள்ளிட்டீங்கல்ல? உங்களை ஒரு நாளைக்கு நான் உள்ள தள்ளுவேன். ஒரு நாட்டிய பேராசிரியர் என்ன போய் நீங்க அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? அப்பா செல்லியம்மன் நடராஜா சிதம்பரத்துல ஒத்தக்கால நொண்டி அடிக்கிற மாதிரி நிக்கிறிய. அந்த ஒத்தக்கால எடுத்து இவங்க தலைவரை ஊண்டா என்ன உனக்கு? இந்த பொறிக்கு பசங்க இவங்களை போய் நீயே மிதிக்கிறான். ஒரு பொம்பளை புள்ளைய அடே நான் தயார் பண்ணி நாட்டியம் கத்து கொடுத்து அவங்க காரண உங்களை மிதிக்க வைக்கிற. இது சவரண்டா. இந்த சவரம் முடிய வரைக்கும் நான் தலையில எண்ணெய் வைக்க மாட்டேன். குடுமி அள்ளி முடிய மாட்டேன்டா. யார எனக்கு அது குடுமி. நான் என்ன இப்ப நான் சாணிக்கிறான். எனக்கு காப்பு தாண்டா. அது வரைக்கும் சலனுக்கே போக மாட்டேன்டா. விட மாட்டேன்டா. உங்களை மிதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொம்பளை காலை தூக்கி நிக்க மாட்டாளா? கட அம்மா அம்மா என்னம்மா அது காரை ஊழிட்டு நிக்கிற? தூக்குமா, காரை தூக்கி ஒரு வாட்டி அவனை மிதி. ஐயோ, என்னது? அதுக்குள்ள நீ சரியாயிட்ட. அது என்னது? தலையில சும்மாடு. நீ என்ன தயிர் விக்கிற பொம்பளையா? ஆமா, பானை எங்க உடைச்சிட்டியா? கணா கட்டியா? எப்படியா? நல்லாவே இருக்கிற. நீ மாத்திரம் உயிரோட வரல, என் சமையல என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என் தலையில எண்ணெயை வைக்கவே முடியாது. சலனுக்கு போகவே முடியாது. சிக்க எடுக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாமா. வந்துருமா அம்மா, நான் வந்துருமா அம்மா. மகாபிரபு, என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பதான் இறக்கி விட்டேன், மறுபடியும் எப்படி ஏற்றி விடுறது? சிலையா இருக்கும் போது செருப்பு காணும், இப்ப செருப்போடு இருக்கிற. யார் நீ? கேட்கலாமா அப்படி? ஏன் அப்படி? நான் உங்கள் அடிமை. அடிமை? என்னுடைய காதலுக்கா அல்லது கலைக்கா? சுவாமி, சுவாமி. பூஜை பண்ணாத, விஷயத்தை சொல்லு, பயமா இருக்கு. மேதையே, பட்டம் கொடுக்காத, வேலை கொடு. ஆஹா, நாட்டிய திலகமே. திலகா? வேண்டாம் வேண்டாம், ஒட்டு மாத்திரம் வைக்காத, வேர்த்தா அழிஞ்சிடும். மேட்டர் சொல்றியா இல்லையா? நீங்கள் தான் எனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மறுத்து விட்டால் தற்கொலை பிடிக்க போறியா? வேண்டாம்மா, அம்மா உன்னை தம்மா நம்பி இருக்கிறேன். நீதாம்மா அவனை எட்டி விதிக்கணும். நான் வினவுகிறேன் என்று வருந்த வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இவ்வளவு சுத்தமா இலக்கண தமிழ் பேசுறியே, யாரம்மா நீ? நான் தமிழ் பெண். புடவை கட்டி இருக்கிறதுனால அப்படி சொல்றியா? இந்த காலத்தில் ரொம்ப தமிழ் பெண்கள் லுங்கி கட்டுகிறார்களே. சரி சரி, புடவை கட்டிய தமிழ் பெண்ணே, உன் பேர் என்னவோ? தாரா. தாரா யாரா இருந்தாலும் என்ன? நல்ல என் தந்தையை பார்த்ததில்லை. உங்க அப்பனை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அவர் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கிறார். பாத்ரூம் இல்லையா? இன்னும் பிடிபடலையா? நல்ல வேளை, இன்னும் இல்லை. அவர் சொல்லுகிறார், உங்களிடம் நான் நாட்டியம் கற்றுக்கொண்டு வந்தால்தான் பணம் முழுவதையும் எனக்கு தருவாராம். என் அருமை தெரிந்த உன்னப்பன். கண்ணே பெண்ணே, உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? இல்லை சுவாமி,
இல்லவே இல்லை. நிச்சயமாக சொல்லுகிறாயா? நிச்சயமாக இல்லை. எங்கே உன் கழுத்தை காட்டு, தாலி ஏறி இருக்கிறதா என்று பார்ப்போம். இது தாலி இல்லை சுவாமி, நெக்லஸ். அன்பே, ஒரு 6 மாதம். சரி வேண்டாம், 3 மாதம். இல்லை, உன் சௌரியம் எப்படியோ ஆரம்பிக்கலாமா? ஓடும் பஸ்ஸில் ஏறும் பழக்கம் உனக்கு உண்டா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. உண்டை கட்டிக்காக கோவிலில் இப்படி இப்படி கையேந்தும் பழக்கம் உனக்கு உண்டா? உண்டு உண்டு, அதுவும் உண்டு. கோவிலில் டண்டன் டண்டன் அந்த பழக்கமும் என்னிடம் உண்டு. ஓஹோ, மணி அடிக்கும் பழக்கம் உனக்கும் உண்டோ? சோறு வடிக்கும் பழக்கம் உண்டோ? எனக்கும் உண்டு, என்னை பெற்ற தாய்க்கும் உண்டு. அப்படி என்றால் கஞ்சி வடிக்குங்கால் காலில் கொட்டி கொண்டால் என்ன செய்குவாய், என்ன செய்குவாய்? ஆஹா 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 ஆஹா. வலது காலில் அப்படி, இடது கால் என்றால் எப்படி எப்படி? அம்மம்மா 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 அம்மம்மா. அப்படி 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 தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி அதிர்த்தீம் தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா தனி தத்தானி தங்கத்தாய் அதிர்த்தானி தங்கத்தாய் நாதரின வமதப மகரித மகரிக நதுர்தத்தி தனி தத்தா தனி தத்தா தனி தத்தா. மா மா அம்மா, என்னம்மா அது? உயிரோட வந்த அதுக்குள்ள எங்க போயிட்ட? ஐயோ, அந்த மேனேஜர் பையல மறுபடியும் சரியாயிட்டியா? அந்த மேனேஜர் பையல உன் காலாலேயே உதச்சி மிதிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா 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 அம்மா. இது தாயா பகல்ல கனவே காணக்கூடாதுங்கிறது. மேனேஜர், ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டா, உன்னை விட மாட்டேன்டா, இந்த கோட்டையை விட மாட்டேன்டா.